3 drinks. In a class of 100 students, 73 like coffee, 80 like tea, 52 like lemonade. So, 3 drinks இருக்கு. கிளாஸ்ல மொத்தம் 100 பேர் 100 students இருக்காங்க. It may be possible that some students do not like any of these 3 drinks. கிளாஸ்ல சில பேருக்கு மூணுமே பிடிக்காம கூட இருந்திருக்கலாம். Then the difference between the maximum and minimum possible number of students who like all the 3 drinks. அப்போ மூணுமே பிடிச்சவங்க எத்தனை பேர், மேக்ஸிமம் எத்தனை பேர், மினிமம் எத்தனை பேர், அந்த டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறதா கொஷின். செட் தியரியிலேருந்து ஒரு கொஷின், ரொம்ப சூப்பரான ஒரு கொஷின், ப்ராக்டிக்கலாக அப்ரோச் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேக்ஸிமம் மினிமம், அந்த ஹையஸ்ட் பாசிபிள் லோவஸ்ட் பாசிபிள் வேல்யூ என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போம். டோட்டலாக அங்கே 3 ட்ரிங்க்ஸ் இருக்கு இல்லையா, அது அதிகமாக டீ, 80 பீப்புள் டீ குடிக்கிறாங்க, டீ தே லைக் டீ, டீ பிடிச்சிருக்கு. 73 காஃபி பிடிச்சிருக்கு. இருக்கிறதுலே கம்மியான நம்பர் 52 லெமனேட் பிடிச்சிருக்கு. அப்போ என்னவா இருக்கலாம்? ஸோ இந்த 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 3 செட்ஸில் டீ, காஃபி அண்ட் லெமனேடில் லெமனேட் தான் 52, அதான் இருக்கிறதுலே வந்து மூணுத்துலேயுமே கம்மியானது. இது டீ வந்துட்டு 80, காஃபி வந்துட்டு 73. சரி, ஓகே, எஸ். மொத்தம் 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நம்ம ஒரு பாயிண்ட்டை பார்க்கணும். இட் மே பி பாசிபிள் தட் சம் ஸ்டூடெண்ட்ஸ் டு நாட் லைக் எனி ஆஃப் திஸ். யாருமே, அதாவது சில பேர் வந்து இந்த மூணுமே பிடிக்காதவங்க கூட இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பாப்புலேஷனை, மூணுமே பிடிச்ச பாப்புலேஷனை அப்படியே மொத்தமாக கொண்டு வரணும். மொத்தமாக கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா எவ்வளோ அதிகம் மேக்ஸிமம்ன்றது நமக்கு கிடச்சிரும். அப்போ டோட்டலாக எல்லாத்தையும் பஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி கிடச்சிரும். எப்போ பாசிபிள்? 52 மினிமம். இந்த மூணுத்தில் மினிமம் 52. அப்போது இதுதான் அந்த எல்லாத்தையும் பிடிச்சவங்களோட மேக்ஸிமமாக இருக்க முடியும். ஸோ எப்படி இருக்கலாம் அந்த கேஸ்? எப்படி இருக்கலாம்? ஸோ லெமனேட் பிடிச்சவங்க 52, இந்த 52 பீப்புளில் இவங்களுக்கே காஃபியும் பிடிச்சிருக்கலாம். அண்ட் இதுக்குள்ளே, இதுக்கு வெளியிலவே இங்கே 80 பீப்புள் டீ இவங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ அதாவது டீ 80, அதுக்குள்ளே காஃபி 73, அதுக்குள்ளே லெமனேட் 52. அப்போ லெமனேட் பிடிச்சவங்க மற்ற எல்லாமே, மற்ற 2 ட்ரிங்க்ஸுமே அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி. ஸோ அப்படி பார்த்தால் 52 பீப்புளுக்கு 3 ட்ரிங்க்ஸுமே பிடிச்சிருக்கு. ஸோ இதான் நான் மேக்ஸிமம் கொண்டு வர முடியுமே. அப்போ மேக்ஸிமம் பாசிபிள் ஆல் 3 வந்து 52. அதோட ஐடியாவே. அப்போது யாருமே பிடிக்காத, எதுவுமே பிடிக்காதவங்க இருந்திருப்பாங்க. இந்த 80க்கு வெளியே இருக்கிறவங்க மூணுமே பிடிக்காது, அதை நம்ம எடுத்துக்கணும். பட் மேக்ஸிமம் என்ன? 52. இதை தாண்டி கொண்டு வர முடியவே முடியாது. ஏன்னா மூணுத்தில் ஒரு ட்ரிங்கை பிடிச்சவங்க மினிமம் கவுண்டே 52 தான் இருக்கும்போது, அப்போ அது மூணுத்தையும் பிடிச்சவங்களுடைய அதிகபட்சம் மேக்ஸிமம் கவுண்டே கண்டிப்பாக 52 தான் இருக்க முடியும், அதை தாண்டி இருக்க முடியாது. ஸோ மேக்ஸிமம் 52. சரி, ஓகே, எஸ், இதை முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மினிமம் பற்றி யோசிக்கலாம். இது எப்படி யோசிக்கிறது? மினிமம், அப்போ மூணுத்தையும் பிடிச்சவங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த்தை, பாப்புலேஷனை குறைக்கணும். இப்போது அப்புறம் என்ன பண்ணணும், இந்த வாட்டி எல்லாத்தையும் நம்ம தள்ளி டைவெர்ட் பண்ணி விடணும், எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். இப்போ நம்ம டேட்டாவை ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கணும். ஸோ டோட்டலாக 100. இப்போ இதில் அதிகமாக எத்தனை பேர் இருக்காங்க? டீ தான் அதிகம், நிறைய பேர் பிடிச்சது டீ தான். ஸோ அப்போ டீ இஸ் 80. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 80 மெம்பர்ஸ்க்கு நம்ம டீ அசைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம டேட்டாவை என்ன பண்ண போகிறோம், இன்டர்செக்ஷனை குறைக்கிறதுக்காக டேட்டா ஸ்ப்ரெட் பண்ணி வைக்க போகிறோம். சரி, அடுத்தது காஃபி 73. சரி, இந்த காஃபி 73 நம்ம எங்கே வைக்கலாம்? இவங்களுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா எனக்கு இன்டர்செக்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். அப்போது ஃப்ரீ ஸ்பேஸில் டேட்டாவை கொடுத்துட்டு அது போக மீதியை இந்த இடத்துல கொண்டு வரலாம். அப்போ அந்த 73 நம்ம அந்த பக்கத்துலேருந்து அரேஞ்ச் பண்ணிட்டு வருவோம். அதாவது இந்த எண்ட்லேருந்து 73, இது 73. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நடுவில் இருக்க இந்த போர்ஷன் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் ரெண்டுமே பிடிச்சிருக்கும். அதாவது இது டோட்டலாக 80, இந்த 20 பீப்புளுக்கு டீ பிடிக்காது, இது 73 காஃபி, இந்த 27 பீப்புளுக்கு காஃபி பிடிக்காது. ஸோ அப்போ ரெண்டுத்தையும் பிடிச்சவங்க என்னால் மினிமம் குறைஞ்சபட்சம் இந்த நடுவில் இருக்க இந்த ஸ்ட்ரென்த்தை தான் கொண்டு வர முடியும். டோட்டல் 100, அதில் இங்கே 27, இங்கே 20 போக மீதி என்ன? 100 - 47. ஸோ 100 - 47 பண்ணால் நமக்கு என்ன வரும்? 100 - 47 is 53. அப்போ அந்த 53 பீப்புள் தான் நடுவில் இருப்பாங்க. இந்த 53 வேறு எப்படி கொண்டு வரலாம்? ரொம்ப சிம்பிள். ஸோ எல்லாரையும் இந்த மாதிரி அசைன் பண்ணோம் அப்படின்னா 73 + 80, 73 + 80 153, 153 - 100 பண்ணால் அதே 53 வந்துடும். ஸோ ஆக மொத்தத்தில் நடுவில் இருக்கிற இந்த 53 பீப்புள் நம்ம நோட் பண்ணிக்கலாம். இந்த குரூப் ஆஃப் பீப்புள் இதுதான் மினிமம் கவுண்ட், ரெண்டுமே பிடிச்சவங்க. இதை விட அதிகமாக இருக்கலாம், ஆனால் இதை விட கம்மியாக இருக்கவே முடியாது. ஏன்னா நம்ம டேட்டாவை நல்லா பறந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிட்டோம், ஃப்ரீ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தள்ளி வச்சிட்டோம். அப்படி வச்சும் கூட நம்மளால் 53 தான் கொண்டு வர முடியும், அதை விட கம்மியாக கொண்டு வர முடியாது.
சரி ஓகே டன். இப்போ மூணாவது செட், தேர்ட் செட் 52 people lemonade. இப்போ 52 people lemonade பிடிச்சவங்க இருக்காங்க, அவங்கள எங்கே அசைன் பண்ணலாம்? மறுபடியும் இதே தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த 52 people திரும்ப நடுவில் இந்த போர்ஷன்லேயே கொண்டு வராமல் வெளியே இருக்கிற போர்ஷனுக்கெல்லாம் கொடுத்துட்டு மீதி இருக்கிறவங்கள இங்கே கொண்டு வரலாம். அதாவது நம்மளுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னா இந்த இன்டர்செக்ஷன் போர்ஷன் கொண்டு வருவோம். நம்மளுக்கு வேறு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா அங்கே கொடுத்துருவோம். இப்போ 52 இருக்குது, அந்த 52ல் இங்கே ஒரு 27 கொடுத்துருவோம். ஏன்னா இங்கே கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற 27க்கு இது 2 மட்டும் தான் பிடிக்கும், 3மே பிடிச்சவங்களாம் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 20 கொடுத்துருவோம். அப்போ இங்கே 27, இங்கே 20, 47 போயாச்சு. 47 இன்னும் எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் இருக்காங்க? 52ல் 47 people நம்ம இங்கே உட்கார வச்சிட்டோம். அப்படி உட்கார வச்சது போக இன்னும் மீதி எக்ஸ்ட்ரா 5 தான் இருக்குது. அந்த 5 எனக்கு வேறு வழியே கிடையாது, அந்த 5 நான் இங்கே தான் கொடுத்தாங்க. ஸோ கடைசி 5 people இந்த இடத்துல கொடுக்குறோம். அப்போ அந்த கடைசி 5 peopleக்கு 3 ட்ரிங்க்குமே பிடிச்சிருக்கும். ஸோ இதான் நம்ம இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணுறது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டேட்டாவை ஸ்ப்ரெட் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது மூலமாக நாம் இன்டர்செக்ஷனை குறைக்கலாம். அதான் இங்கே பண்ணியிருக்கோமே. ஸோ ஃபஸ்ட்டு 80 இந்த பக்கத்தில், அதுக்கப்புறம் 73 அந்த பக்கத்தில் இன்டர்செக்ஷனை குறைக்கிறதுக்கு 53 வந்தாங்க. இப்போ இந்த 53 போக வெளியே 47 people இருக்காங்க. அந்த 47ல் எனக்கு lemonade 52 இருக்குது. அந்த 52வை நடுவில் போட்டால் இன்டர்செக்ஷன் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ இங்கே இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸ்லாம் கொடுத்துட்றேன். ஃப்ரீ ஸ்பேஸ் இங்கே 27, அங்கே 20 போக நடுவில் இங்கே இருக்கிற ஃப்ரீ ஸ்பேஸில் 5 பேர். அந்த 5 பேர் கட்டாயமாக கண்டிப்பாக நம்ம இங்கே தான் போட்டாகணும். ஸோ 5. ஸோ அப்போது மினிமம் இன்டர்செக்ஷன் இஸ் 5. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன? வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மேக்ஸிமம் அண்ட் மினிமம்? ஸோ ஏற்கனவே நம்ம மேக்ஸிமம் என்னென்னு பார்த்தோம். மேக்ஸிமம் 52 அண்ட் இங்கே மினிமம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து 5 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு என்ன வரும்? 52 minus 5, ஆன்சர் 47. ஆப்ஷன் சி 47 அப்படிங்கிறது ரைட் ஆன்சர். செக் பண்ணிடலாமே. எஸ், கரெக்ட் ஆன்சர் 47.